இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பிஎம் கிசான் திட்டத்தில் 17வது தவணை பணம் ரூபாய் 2000 விவசாயிகள் வங்கிக் கணக்கில் எப்போது செலுத்தப்படும் என்பது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா தற்போது வெளியான முக்கிய அறிவிப்பு. என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, The transfer of the 17th installment of PM Kisan Samman Nidhi Yojana by the Honorable Prime Minister Narendra Modi will be done on June 18, 2024 from Varanasi district of Uttar Pradesh, in which this installment will be transferred directly to the bank account of the farmers through TBD, அதாவது டைரக்ட் பேமெண்ட் சிஸ்டமில் ஜூன் 18ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தகுதியான விவசாயிகள் வங்கி கணக்கில் ரூபாய் 2000 செலுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் 17 தவணை 2000 விவசாயிகள் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டு விட்டது. தற்போது 17வது தவணை பார்த்தீங்கன்னா ஜூன் 18ஆம் தேதி விவசாயிகள் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. இதற்கு கண்டிப்பாக இகேவைசி நீங்கள் அப்டேட் பண்ணிருக்கணும். அப்போ தான் இந்த பணத்தை பெற முடியும். இது மட்டும் இல்லாமல் பிஎம் கிசான் திட்டத்திற்கான பெனிஃபிஷ் லிஸ்ட்டில் உங்களோட நேம் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு 2000 வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதற்கான பெனிஃபிஷ் லிஸ்ட்டில் உங்களோட நேம் இருக்கா இல்லைன்னு சொல்லி நீங்கள் ஆன்லைன்லேயே செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். அதை எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். இதற்கு நீங்கள் கூகுள் சர்ச்சில் போயிட்டு பிஎம் கிசான் சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே pmkisan.gov.in பிஎம் கிசான் சம்மன் நிதினு ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட்டை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா பெனிஃபிஷியரி லிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களோட டீட்டெயில் செக் பண்ணோன்னா நோ யுவர் ஸ்டேட்டஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம். நீங்கள் பெனிஃபிஷ் லிஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்டேட் செலக்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி எல்லாம் தமிழ்நாடு தான் இருப்பீங்க. தமிழ்நாடு ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். ஸ்டேட் செலக்ட் பண்ண பிறகு நெக்ஸ்ட்டு உங்களோட டிஸ்ட்ரிக் என்னவோ அந்த டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணுங்கள். எல்லா டிஸ்ட்ரிக்டோட நேம் இருக்கும். உங்கள் டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ண பிறகு அடுத்ததாக உங்களுடைய தாலுக்கு என்னவோ அதாவது உங்களோட சப் டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட பிளாக் செலக்ட் பண்ணுங்கள். அதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ண பிறகு அடுத்ததாக உங்களோட வில்லேஜ் நேம் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். செலக்ட் பண்ணிவிட்டு கெட் ரிப்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு சீரியல் நம்பர், ஃபார்மரோட நேம், ஜெண்டர் அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு ஷோ ஆகும். இதற்கான பெனிஃபிஷ் லிஸ்ட்டில் உங்களோட நேம் இருக்கானு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். நேம் இல்லைனா நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். அந்த பேஜை கிளிக் பண்ணி உங்களோட நேம் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். இந்த லிஸ்ட்டில் உங்களோட நேம் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு 17வது தவணை பணம் ரூபாய் 2000 வங்கி கணக்கில் செலுத்தப்படும். இதுதான் தற்போது பிஎம் கிசான் சம்பந்தமாக வெளியான முக்கிய அறிவிப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.